வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு மாற்று யோசனையை செய்ய முயற்சி செய்திருக்கிறேன். இது எங்கள் தோட்டத்தில் மலர்ந்த செம்பருத்தி மலர்கள். செம்பருத்தி மலர் மால்வேசி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நன்மை பயக்கக்கூடியது. இதில் நல்ல பூச்சி எரிக்காத மலர்களாக நம்ம தேர்வு செய்து கிள்ளி எடுத்து கொண்டு வந்துட்டு அதிலிருந்து அந்த இதழ்களை மட்டும் பறித்து எடுத்துக்கிறணும். மகரந்தத்தை ஒதுக்கிடணும். அப்புறம் எப்பயும் போல் மல்லி, கொஞ்சம் மண்டவெல்லம், சுக்கு, வாசனைக்கு 2 ஏலக்காய் இதுகளை லேசாக பொடி பண்ணிவிட்டு அந்த இதழ்களோடு சேர்த்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான தண்ணீர் வச்சு அதை எப்பயும் போல் அடுப்பில் நல்ல கொதி வரும் வரைக்கும், அதாவது அந்த இதழ்களில் உள்ள சிவப்பு கஷாயம் இறங்கு வரைக்கும் கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதை நல்லா வடிகட்டியை வச்சு எப்பயும் போல் வடிகட்டி எடுத்து நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கிறணும். எந்த கஷாயத்தையும் எப்பயுமே ரொம்ப சூடோடு சாப்பிடக்கூடாது. ஒரு இளம் சூடாக வரைக்கும் வச்சுக்கிறணும். இப்போ இந்த செம்பருத்தி டீக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது. அதனால் என்ன செய்ய போகிறோம்னா, மைனர் மினிட்ஸில் ரொம்ப முக்கியமானது கம்பு. இந்த கம்பு நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு முதல் நாள் 4 மணி போல் ஊற வச்சு அதை நல்லா அரிச்சு எடுத்துக்கிறணும். கல் மண் இல்லாமல் எடுத்த கம்பை ஒரு நல்ல வெள்ளை துணியில் கட்டி அதை உள்ளே வச்சிட்டோம்னாக்கா மறுநாள் காலையில் ஒரு 6 மணிக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி முளப்பு பீறி இருக்கும். நல்ல முளப்பு சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம ஸ்நாக்ஸாக வச்சுக்கிற போகிறோம். இந்த இதோடு சேர்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற 2 தக்காளி பீஸு, 2 கேரட்டு, வெங்காயம் இதுகளை சேர்த்துக்கிட்டோம்னாக்கும் கொஞ்சம் ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு ஸ்நாக்ஸாகவும் செம்பருத்தி டீயை டீயாகவும் பயன்படுத்தி காலையில் சாப்பிட்டோம்னாலும் அல்லது 4 மணி போல் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்ததில் அந்த செம்பருத்தி டீயை அப்படியே வெறும் இதாகவும் குடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டணும் அப்படின்னாக்கா நம்ம அறுத்து வச்சுருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் பீஸை ஒரு 4-5 சொட்டு உள்ளே விட்டிங்கனாக்கா அந்த திக்காக இருக்கக்கூடியது கொஞ்சம் இளம் சிவப்பு கலரில் இருக்கும். சுவையும் கொஞ்சம் புளிப்பு கொடுத்து தூக்கலாக இருக்கும். நல்ல சுவையாக இருக்கும். எனவே காலையில் வெறும் வயிற்றில் டீயும் ஆமவடை, உளுந்த வடைகளை சாப்பிட்டுட்டு வயிறு கெடுக்கிறது காட்டிலும் இந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்றது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 வகையான விவசாய பொருட்கள் சேர்ந்துருக்குது. அது என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இதோட சத்துக்கள் என்னென்னங்கிறதும் தெரியும். தெரியலைன்னா கமெண்டில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். இந்த விவசாயி பாருங்கள், நிலத்தை உழுது வாய்க்கால் வெட்டி வரப்பு வெட்டி நாற்று பறித்து நட்டு தண்ணி பாய்ச்சி அதை பாதுகாத்து அதை அறுவடை செஞ்சு நல்ல பயிராகவும் காய்கறிகளாகவும் நமக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டாந்து கொடுக்குற வரைக்கும் அவங்களோட உழைப்பு மகத்தானது. இவங்களை அதாவது கடவுள் மனித உருவில் தான் நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த விவசாயிகளும் கடவுளுக்கு சமமானவர்களே. அவர்களை வணங்குவோம், போற்றுவோம், மரியாதை கொடுப்போம்.